வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை எடுத்துக்கோங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். ராசியில் சுக்கிரன் இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். இனிமையான சம்பவங்கள் நிறைய நடக்கும். மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்கும். பார்த்துக்குங்க, உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். கஷ்டமான ஒரு விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அப்போது நீங்களாக சந்தோஷப்பட்டு சிரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். தானாக சிரிப்போம் பார்த்தீங்களா, அது இப்போ தான் நடக்கும். தானாக சந்தோஷப்படுவோம். அந்த சூழ்நிலையை அந்த சுக்கிரன் தான் கொடுப்பார். அது அந்த சுக்கிரன் காதலுக்கும் காமத்துக்கும் உடைய கிரகம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காதல் உணர்வுகளை அதிகமாக தூண்டிவிடும். சிலருக்கு காம உணர்வுகளை கூட தூண்டிவிடும். அதனால யாரையாவது பார்த்தா அவங்களோட பேசணும் பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட ஃபோன் பேச முடியாதா, பழக முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனம் புரியாத தவிப்புகள் கூட நம்ம மனசில் வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் நிறைய வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் 9ஆம் அதிபதியாகி அவர் சுக்கிரன் நீச்சமாகிற போது அப்பாவோட கருத்து வேறுபாடு வரும், அல்லது அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். தனாதிபதி உங்களுக்கு சுக்கிரன் தான். பணத்தை கொடுக்குறவரே அவர் தான் கொடுப்பாரு. ஆனால் அவர் இப்போ ராசி மேலே இருக்கிறனாலையும் நீச்சகதியில் இருக்கிறனாலையும் அவருனால இப்போ பெரும்பாலும் பணத்தை அதிகமாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ பண தட்டுப்பாடை உருவாக்கி விட்டுருவார். அந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்போ எவ்வளோ நாளைக்குன்னா, நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் பணவரவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எதிர்பார்த்த லெவலுக்கு தொழில் மூலமாக வருமானம் வராது. ஒருவேளை வருமானமே வந்தாலும் அந்த வருமானம் உங்களுக்கு கையில் தங்காது. நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தட்டுப்பாடு, பண டைட்டு இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் நவம்பர் 3க்கு அப்புறம் பண டைட்டுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பணம் வரும், நிறைய பணம் வரும். தொழிலெல்லாம் சிறப்பாக நடக்கும், அமோகமாக இருக்கும். அதன் மூலமாக நிறையா காசு பணம் வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் கூட வரும். கடன் கேட்டாலும் எங்கேயாவது போய் கிடைக்கும். பேங்க்கில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். வராத பணங்கள் கூட பல காலம் இருக்கும். அந்த காசு கூட இப்போ வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கடன் காட்சிகள் எல்லாம் அடையும். நிம்மதி பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்குங்க. அதனால் நவம்பர் 3 வரைக்கும் பொருளாதாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் காத்திருக்கணும். 2வது இடத்துல தான் சூரியன் வேற இருக்காரு. இப்போ 12ஆம் அதிபதி சூரியன் ஆகி அவர் நீச்சமானாலும் அப்படிதான். அந்த ஐப்பசி 10லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மட்டும் நிறைய செலவு வரும். அந்த ஒரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் அந்த செலவுகள் நமக்கு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி 2வது இடத்துல சூரியன் இருந்தால் அரசாங்கத்தினால நன்மைகள் கிடைக்கும். அதாவது அரசாங்க அதிகாரிகள் மூலமாக நன்மை, அரசியல்வாதிகள் மூலமாக நன்மை, அரசாங்கத்தில் உதவிகள், பண உதவி இதெல்லாம் கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்கும். புதன் வேற உங்களுக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். புதன் 2வது ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு காசு பணம் வரும். அப்போ சுக்கிரன் ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் குறையுது பணவரவு. ஆனால் 2ல் சூரியன் இருக்கிறது, புதன் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறதெல்லாம் பணவரவை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் மிகப்பெரிய கஷ்டங்கள் வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இல்லை. சிலருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்கும். அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது ப்ரைவேட்லனாலும் சரி, அரசாங்கத்தில்னாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான் இது. இப்போது செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியனோட தான் சேர்ந்திருக்காரு. இதனால ஒரு சிலருக்கு கண்ணில் மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துடும். கண்ணில் பிரச்சனைனா ஒரு சிலருக்கு கண்ணாடி போடுற மாதிரி சூழ்நிலை வந்துடும், அல்லது கண்களில் இந்த கண்கட்டி வர்றது, அல்லது ஏதோ ஒரு தொந்தரவு கண்ணில் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் மட்டும் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு இருக்கும். செவ்வாய் பகவான் வரக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதி 3வது ராசிக்கு போயிடுவார். செவ்வாய் 3வது ராசிக்கு போயிட்டாலும் அருமையாக இருக்கும். ஏன்னா 3வது ராசியில் செவ்வாய் இருக்கிற போது ஒரு சிலருக்கு சொத்து பத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் ஈஸியாக நடக்கும். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, இல்லைன்னா நீண்ட காலமாக ஏதாவது சொத்து விற்காமல் இருந்தால் சொத்து விற்று நமக்கு காசு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால நிறையா பிரச்சனைகள் தீரும். யாருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு கஷ்டம் இருக்கும். என்ன கஷ்டம் இருக்கும்னா, சொத்து பத்துனால கஷ்டம்.
அந்த மாதிரி ஏதாவது வரும். அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுதில்லை, அந்த மாதிரி வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு மட்டும் இப்போ இருக்கும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி வலிமை வர்ற போது எப்பயுமே எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும், நிதானமாக செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா செவ்வாயும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான். குரு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி, நல்ல பலமாக இருக்கார். ஏதாவது சொத்து சுகமெல்லாம் வாங்கலாம், நல்லா இருக்கும். வீடு வாசல்லாம் கூட கொடுக்கும். அதே மாதிரி நினைச்ச காரியத்தை நடக்க வைக்கும். நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலம் இதுதான். இப்போ இருந்து உங்களுடைய 3 மாதத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குரு 11ல் இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கிட்ட உதவிகள் கிடைக்கும். கோவில் சார்ந்தவங்களுடைய தொடர்பு, நட்பு இதெல்லாம் வந்து அழகாக கிடைக்கும். நல்ல லாபம், நல்ல வெற்றி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாம் நமக்கு சாதகமாக வருங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நேரம் இந்த நேரம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து திருமணஸ்தானம் வந்து வலிமையாயிரும். அப்போ திருமணம் முடியாதவங்களுக்கு கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளை கிடைக்கிறது, பொண்ணு கிடைக்கிறது, கிடைச்சி நிச்சயதார்த்தம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறதெல்லாம் உறுதியாகவே நடக்கும். அந்த யோகம் இன்னும் 3 மாதத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, 2வது கல்யாணமாக இருந்தாலும் சரி நடக்கும். ஒரு சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் புதுசாக உருவாகும். புதுசாக நண்பர்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் மனக்கசப்புகள் இருந்திருந்தால் அந்த மனக்கசப்புகள் வந்து விலகும். பிரிஞ்ச கணவன் மனைவி கூட மறுபடியும் ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்பு வந்து இன்னும் ஒரு 3 மாத கால அளவுக்கு இருக்குது. அதனால் குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்வ பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ இருந்து 3 மாதத்துக்கு இருப்பாருங்க. அடுத்து சனி ராகுவை எடுத்துக்குவோம். பொதுவாக சனி பகவான் 6ஆம் அதிபதி 6லே வலிமை பெறக்கூடாது. அந்த மாதிரி வலிமை பெறபோது சனி பகவான் என்ன செய்வாருன்னா, கணவன் மனைவியை சேர்ந்து இருக்க விட மாட்டார். ஒன்று வேலையின் காரணமாக பிரித்து விடுவார், இல்லை பிரித்து விடலைன்னா ஒரே இதில் சண்டை போட்டு கூட பிரித்து விடுவார். ஒரு சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள அதிகமான கருத்து வேறுபாடுகளை வந்து வர வச்சிருவார். இந்த மாதிரியான வேலைகளை வந்து சனி செய்வார். அதாவது பிரிக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம் கணவன் மனைவியை. ஒரு சிலர் கணவன் மனைவி பிரிக்காது, அதுக்கு பதிலாக கணவன் மனைவிக்கு நோய் நொடிகளை உருவாக்கி விட்டுரும். அப்போ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனால் சனி இப்படி கெடுபலன்னு செஞ்சால் கூட குரு அதுக்கு சாதகமான பலன்களை வந்து செஞ்சு தந்துடும். ஒரு சிலருக்கு வாகனத்தினால விரயம் வரும். ஏதாவது வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதில் நிறையா பழுது வரலாம், ரிப்பேர் ஆகலாம். அதுக்கு நிறையா செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அல்லது வண்டி கிண்டி வாங்கணுன்னா கூட ஒரு சிலர் வாங்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களுக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி வருதில்லை, முழங்கால் வலியோ முதுகு வலியோ அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வலி அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி வரதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்குடைய ஒரு அமைப்புகள் கூட இந்த காலத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. எது எப்படி இருந்தாலும் கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதங்கிறது ஒரு அருமையான மாதமாக தான் இருக்க போகுது. குறிப்பாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப காலமாகவே நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன் ஒரு சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு லைஃப் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்னா அவங்களுக்கு மோசமான தசா புத்தி ஏதாவது நடக்கும். குறிப்பாக இந்த ராகு தசை மாதிரிலாம் ஒரு சிலருக்கு நடக்கும். அப்படி ராகு தசை மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு காரியமும் நடக்காது. பாதி வரைக்கும் தான் நடக்கும். பாதியோடு அந்த காரியம் அப்படியே நின்று போயிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ராகு தசை நடந்தாலும் உங்கள் வீட்டில் ராகு தசை நடந்தாலும் அப்படி தான் இருக்கும், யாருக்கு நடந்தாலும். அதே மாதிரி ரொம்ப வறுமை, கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான வேலையெல்லாம் செய்யும். ராகு வந்து மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்கக்கூடிய திசை. அதனால் அந்த மாதிரி தான் செய்யும். 100ல் ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் நன்மை செய்யும். மற்றவங்கள பூரா வந்து அது கெடுக்கிற வேலை தான் பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும், ராகு திசையை பற்றி நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த திசையில் என்ன நடக்கும், என்ன நடக்காது, ஒரு விஷயத்தை நடக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுனா ஒரு விஷயம் நடக்கும், ஏன் நடக்கலை இப்படிங்கிறத பூரா அதுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கும். அதே மாதிரி எப்படி கஷ்டத்தை தீர்க்கலாம், எப்படி நம்மளுடைய வறுமையை தீர்க்கலாம், வீட்டில் சண்டை சச்சரவை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத அருமையாக காட்டி கொடுக்கும் அந்த ராகுதசை. அதனால அந்த ராகுதசைக்குடைய வீடியோ இப்போ தயாராகிட்டு இருக்கு. அடுத்த வாரத்திலிருந்தே அந்த ராகுதசைக்குடைய வீடியோ வந்து நான் வெளியிட போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்கும் அந்த வீடியோ. அதன் மூலமாக
கஷ்டமான வாழ்க்கை இருந்தால் அந்த கஷ்டத்தை நம்ம நீக்கிறதுக்கான வழிகள் அதில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் நீங்கும். எந்த காரியமுமே நடக்கலையா, அந்த வீடியோவில் அதுக்கும் வழிகள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதை நீங்கள் செய்கிற போது எந்த காரியமாக இருந்தாலும் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி ராகுதசை கெடுதல் செஞ்சால் கூட அது நல்லது செய்கிற மாதிரி நம்மளால் உருவாக்க முடியுமான்னா முடியும். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் எதிர்பாருங்க, கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எல்லா வீடியோவும். ஏன்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோக்கு மேலே வரும். அதனால எல்லா வீடியோவையும் தொடர்ந்து பார்க்குற போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே.